செய்த பாமக தலைவர் அன்புமணி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியம் என்று உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். திமுகவுடைய வாக்குச்சாவடி முகவர்களோடு கால் பிரிட்ஜிங் நவீன தொழில்நுட்ப முறையில ஒரே நேரத்தில் 75,000 BLA-க்களுடன் அலைபேசி வாயிலாக முதலமைச்சர் நேரடியாக பேசியிருக்கார். இதுல பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கார். குறிப்பாக பாஜக அரசு நாடாளுமன்றத்துல கருப்பு சட்டமான டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் குரலை முடக்கி நம் மக்களை நம் சொந்த நாட்டிலேயே 2ஆம் தர குடிமக்களாக முயன்ற சதியை நாம் போராடி வென்றோம் என்றும், ஆனால் அவர்கள் இதோடு நிறுத்த மாட்டார்கள். டீலிமிட்டேஷன் பில்லில் நாம் வெற்றி பெற்ற வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் பல போர்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. மக்களுக்கு இதை தொடர்ந்து உணர்த்த வேண்டும். நாம் கட்டியெழுப்பிய இடஒதுக்கீடு, தமிழர் உரிமைகள், பெண்களின் உயர்வு, சிறுபான்மையினரின் கண்ணியம் என எல்லாவற்றையும் பின்னோக்கி இழுக்க துடிக்கின்ற அவர்களுக்கு எதிராக நாம் வலிமையோடு போராட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனையில் பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு பலவீனமான ஆட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்றும், அப்போதுதான் நாம் மாநிலத்தை பலவீனப்படுத்தி டெல்லியில் இருந்து நம்மை ஆட்டி படைக்க முடியும் என திட்டம் தீட்டுகின்றனர் என்றும், அந்த சதி திட்டத்தை வீழ்த்த நம்மால் தான் முடியும் என்றும், நம் கூட்டணியால் தான் தமிழ்நாட்டை தகர்க்க வரும் டெல்லி அணியை தடுத்து நிறுத்த முடியும், சட்டமன்றத்தில் நாம் வலுவாக இருக்கும் வரை டெல்லியால் தமிழ்நாட்டின் உரிமைகளை தொட முடியாது என உறுதிபட தெரிவிப்பதாக முதலமைச்சர் பேசியிருக்கார். ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவரும் இந்த 2 நாட்கள் அவரவர் வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வீடுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நேரில் சென்று ஆதரவு கேட்க வேண்டும் என்றும், வாக்குப்பதிவு நாளில் திமுக கூட்டணிக்கு ஆதரவான வாக்குகள் ஒன்று கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி முதலமைச்சர் பேசியிருக்கார். முதியவர்கள், வயதானவர்களை அழைத்து சென்று தொடர்ந்து வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும், எதிர்க்கட்சிகள் தோல்வி பயத்தில் முறைகேடுகளில் ஈடுபட முயற்சி செய்யலாம், எந்தவித விதி மீறலோ முறைகேடோ நடந்தால் உடனடியாக வார் ரூமுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கார். வாக்குப்பதிவு நாளில் வாக்குப்பதிவு தொடங்கி கடைசி வாக்கு பதிவாகும் வரை வாக்குச்சாவடியிலேயே வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்க வேண்டும். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு பதிவான வாக்குகளை உறுதிப்படுத்தி வார் ரூமுக்கு தகவலை தெரிவித்து விவரங்களுக்கு நன்றி கோகுல்.